வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துல நம்ம தொண்டை கரகரகரகரன்னு இருக்கும், சளி இருந்துகிட்டு பேச முடியாது, கணீர்னு பேச முடியாது. அதுக்கு ஒரு நல்ல வைத்தியம் சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருள்கள்: தேங்காய் எண்ணெய், பொட்டுக்கடலை, திருவி வச்ச தேங்காய், சீரகம், பனங்கல்கண்டு, மிளகு. இப்ப பார்க்க போலாமா? இது பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் அதில் கொட்டுறேன். அதில் கொஞ்சோண்டு சீரகம் வாசத்துக்கு அது போடுறேன். அதுலேயே மிளகு ஒரு 10-20 மிளகு அதையும் அதில் போடுறேன். போட்டு இது பனங்கல்கண்டு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது போதும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வரேன். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அதுலேயே தேங்காயும் போடுறேன். போட்டு இன்னொரு சுற்றணும். இப்போ அரைச்சிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த சட்டியில் கொட்டுறேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது பார்த்தீங்களா, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கலந்துக்க போகிறேன். 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் அது போதும். இதை அப்படியே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும். இப்போ நல்லா கலரியாச்சு. அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். இப்படி சின்ன சின்ன உருண்டை. இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அருமையான சுவை, நல்ல ஒரு வைத்தியம். இதெல்லாம் நம்ம 1000-2000 செலவு பண்றது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். எனக்கு இப்படி பேசவே முடியாம இருந்துச்சு. இதை சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு இப்ப நல்லா ஆயிடுச்சு. இதனால என்ன நன்மைகள்னா, நம்ம தொண்டையில நிறைய சளி இருக்கும், அந்த சளியை பூரா கரைச்சி விட்டுடும். அதே போல இருதயத்தில் இருக்கிற சளியும் கரைச்சி விட்டுடும். இது ஒரு அருமையான வைத்தியம். இது போட்டு 3 நாளைக்கு பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்து கூட சாப்பிடலாம். நம்ம ஒன்றும் கெட்டே போகாது. ஏன்னா தண்ணி ஊத்தாம அரைச்சிருக்கிறோம்ல, அதனால கெட்டே போகாது. இது நல்ல ஒரு வைத்தியம். எல்லாமே மூலிகை. நம்ம இயற்கையான ஒரு வைத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தது நம்ம தொண்டை கரகரப்பு எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வைத்தியத்தை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.